வணக்கம் நண்பர்களே. நம்ம வீடியோ பதிவு பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நண்பர்களும் நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்க, என்ன ஆச்சுன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு அப்படின்ட்டு. நல்லா இருக்கிறேங்க, கடவுளில் நல்லா இருக்கிறோம். அதுபோக இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் பேசணும் நம்முடைய நண்பர்களுக்கு. அதனால தான் இந்த விஷயம் நண்பர்களே, இந்த வீடியோ என்னென்னா, ஒரு சிலர் எங்கேயோ யாரை பற்றியோ பேசுகிறது, யாரை பற்றியோ ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அது இன்ஸ்டாவில். அதை நமக்கு அனுப்பிவிட்றது. இப்போ லாஸ்ட் வீக், அதாவது ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி தம்பிங்க ஒரு 2-3 பேர் எனக்கு ஒரு வீடியோ இன்ஸ்டாவிலேருந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணாங்க. அந்த வீடியோவில் ஒரு குரூப்பு, நம்ம வெத்துக்கால் சேவல் கலையில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு, அவங்க எங்கேயோ ஜதை பண்ணியிருக்கிறாங்க, யார் மேலேயோ ஜதை பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்ரண்ட்டுக்காரங்க வரலை அப்படின்ட்டு வீடியோ போட்டுக்கிறாங்க. அவங்க ஆஃப்ரண்ட்டுக்காரங்க வரலை, பயந்து ஓடிட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதில் அந்த வீடியோவில் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்ரண்ட்டுக்காரங்களுடைய ஊர் தருமபுரி பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தருமபுரி பக்கம், ஆப்பனண்ட்டினுடைய பேர் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. தருமபுரி பக்கம் ஆறுமுகங்க, அவர் தான் எங்களுக்கு ஆப்பனண்ட்டாக அக்ரிமெண்ட் எழுதியிருந்தார். எங்கள் சேவலங்களை பார்த்த உடனே எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு ஏதோ பயந்து போயிட்டாங்களோ ஏதோ அவங்க சொல்கிறாங்க. அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை எனக்கு சில நண்பர்கள் அனுப்பி, ஆனால் உங்களை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இது நீங்கள் தானா, நீங்கள் தான் அக்ரிமெண்ட் எழுதுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நண்பர்களே, நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன், பல வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 13-14 வருஷம் ஆயிடுச்சுங்க நான் களத்துக்கு போய், சும்மா போய் பார்க்கறதுக்கு கூட நான் போகிறதில்ல. புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கங்க. சேவல் களத்துக்கு சும்மா ஒரு பார்வையாளராக போய் உட்காந்து பார்க்கறதுக்கு கூட நான் போகிறதில்ல. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு வயசில் பெரியவங்க களத்துக்கு வர்றாங்க, அல்லது ஒரு பல வருஷம் அனுபவம் இருக்கிறவங்க களத்துக்கு வராங்கன்னா அவங்களுக்கு உண்டான மரியாதை அங்கே இருக்கணும். களத்தில் மரியாதையெல்லாம் கொடுப்பாங்க, அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ரொம்ப சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவாங்க களத்துக்கு, தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க. அதே மாதிரி ரொம்ப கெட்ட வார்த்தையில் பேசிக்குவாங்க, சர்வ சாதாரணமாக பேசிக்குவாங்க. சண்டை போடுறதெல்லாம் நான் சொல்லலை, அவங்க சண்டை போடுறாங்கனாலாம் இல்லை, சாதாரணமாகவே கெட்ட வார்த்தையாக தான் பேசுவாங்க. சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே, நான் சொல்கிறது அவங்க நண்பர்களுக்குள்ளே அவங்க கெட்ட வார்த்தையை பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அது நமக்கு சுத்தமாக அறவே பிடிக்காது. ஏன்னா நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறீங்கன்னா, நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்கன்னா 2 பேருக்குள்ளே பேசிக்கலாம். பொது வெளியில் இப்போ எல்லாருமே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு கூசம், காது கூசம், அந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் சர்வ சாதாரணமாக இப்போ பேசுகிறாங்க பசங்க. அது ரொம்ப முக்கியமான காரணம். ரெண்டாவது அனுமதி பெறாமல் சேவல்களை களத்தில் கொண்டு போய் விட்டு, அரசாங்கத்தில் அனுமதி, காவல் நிலையத்தில் அனுமதி பெறாமல் கொண்டு போய் சேவல்களை களத்தில் விட்டால், இந்த தோற்று போகிற கண்டிஷனில் இருக்கிறவங்க, முக்கியமாக அவங்க டீமில் யாராவது ஒருத்தர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு எல்லோரும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வைப்பாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நமக்கு மற்றவங்க நம்மளை துரத்தி நம்ம அவங்களுக்கு பயந்துக்கணும் ஓடணுன்ற அவசியமே இல்லை. அந்த மாதிரி ஆளும் நம்ம இல்லை. இது எப்போ நான் முடிவு பண்ணேன்னா, 2013ஆம் ஆண்டு, இப்போ 2013 ஒசூரில் ஒரு பெரிய களம், பெங்களூர்லேருந்து வராங்க, ஆந்திராவிலேருந்து வராங்க, மிகப்பெரிய களம். அந்த மிகப்பெரிய களத்தில் மிகப்பெரியங்கன்னா ரொம்ப 100கணக்கான கூட்டம் கூடி போச்சுங்க. அங்கே அந்த லேண்டினுடைய ஓனர் சொல்கிறாரு, இல்லைங்க வேண்டாம், கூட்டம் அதிகமாக இருக்குது, நீங்கள் சேவலெல்லாம் எடுத்துன்னு கிளம்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இது நடந்தது எப்போன்னா 2013 2013 நடந்தது. சேவலாம் எடுத்துன்னு கிளம்பிடுங்கன்னு சொல்கிறாங்க.
அந்த டீமை நடத்துகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை சார், நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிக்குவோம், உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படின்ற மாதிரி பேசி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக சேவலெல்லாம் அங்கங்கே ஜதை அளக்குறாங்க. நிறைய சேவல்கள் வந்திருக்குது. நானும் ஒரு சேவல் எடுத்துன்னு போயிருக்கிறேன். நம்ம பெரிய ஜாவா சேவல் தான், அதுதான் கடைசி களங்க. உண்மையை சொல்ல போனோன்னா அதுதான் என்னுடைய கடைசி களம். நான் போனது 7 களம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே கொண்டு போகிறோங்க. எங்கள் ஒசூருக்கு நம்ம பெரிய ஜாவா சேவல் வந்து 7 களம் முடிச்சுட்டு அங்கே போகுது. அப்போ ஆனால் முக்கியமாக எல்லோரும் என் சேவலை வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அந்த நீட்டு போக்கு, சைஸு, அம்சம் பெரிய சேவலாக இருக்கும், ரொம்ப வெயிட்டும் அதிகமாக இருக்கும். வரவங்களாம் அந்த சேவலை பார்க்குறாங்க. ஒரு சிலரை நான் வந்து திட்டியிருக்கிறேன், சேவலை கையில் தொடாதீங்க, தூரமாக வந்து பார்த்துக்கங்க, எதுக்கு சேவலை பிடிக்கிறீங்க, கையில் தொடாதீங்க அப்படின்னா. அப்போ ஒரு சிலர் வந்து என்ன, அப்போவே நம்ம மேலே வந்து ஒரு பொறாமை. ஏன்னா எங்ககிட்ட இல்லாத சேவலை கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு. உங்ககிட்ட இருக்குதா வச்சுக்கோங்க. சேவலை எல்லாருமே வர்றவங்களாம் தூக்கி பார்த்தா என்ன அர்த்தம், கை தொடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நம்முடைய பொருள்னால் இப்போ நீங்களாக இருந்தாலையும் அதை தான் பண்ணுவீங்க இல்லையா. நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன், சேவலுக்கு மேலே வந்து ஒரு இதாக இருப்பேன், அன்பாக. மற்றவங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க, சேவலை கொல்லணும் ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா சேவலை அப்படியே தூக்குற மாதிரி லைட்டாக அப்படி தூக்கிட்டு இங்கே ஒரு கை பிடிச்சி அந்த நெஞ்சு பகுதியில் பிடிச்சி ஒரு அழுத்திட்டோம்னா முடிச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அழுத்தம் ஒன்று கொடுத்துட்டோம்னா அது உள்ஃபால்ட் ஆகி செத்து போயிடும் சேவல். ஆனால் தெரியவே தெரியாது, என்ன காரணம்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதனால் வீடியோ பெருசாக போகுதுங்க, சின்னதாக முடிச்சுக்கலாம். அதனால் நண்பர்கள் 2013 நான் களத்துக்கு போனதை விட்டுடுங்க. சும்மா போய் உட்காந்து பார்க்குறது கூட நான் போகிறதில்ல. நம்முடைய லைன் சேவல்கள் வச்சுருக்கிற நண்பர்கள் எவ்வளோ பேர் களத்தில் இறக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க, எவ்வளோ பெரிய பேர் வாங்குறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, தேவையில்லாமல் யாரை பற்றி இப்போ ஆறுமுகம் அப்படின்னா நான் ஒருத்தன் தான் ஆறுமுகமாக உலகத்தில், இல்லை தமிழ்நாட்டில் இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நான் ஒருத்தன் தான் ஆறுமுகமா. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, என் பெயரை யாருமே தவறாக பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா தெரியும், கிட்டத்தட்ட 7-8-10 வருஷமாக நம்ம வந்து இந்த யூடியூப் சேனல்லையும் வீடியோ போட்டுட்ருக்குறோம். அது போக என்னை எல்லாருக்குமே தெரியும். தேவையில்லாமல் ஒரு பொய்யான தகவல் என் பேரில் சொல்ல மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் உங்களை தான் நான் சொன்னேன் அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அந்த ப்ரூஃபோடு நம்ம எடுத்து வச்சுக்கினா அவங்க மேலே நம்ம லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அதனால் தருமபுரி பக்கம் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு டீம்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் தான் ஆறுமுகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தம்பிகள் வந்து கொஞ்சம் அறகுறையாக புரிஞ்சுக்கிற பசங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. என்னையவை அறகுறையாக புரிஞ்சுக்கிற பசங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இன்ஸ்டாவில் ஏதோ உங்களை பற்றி போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அதை பார்த்தேன், அந்த லிங்க் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ பார்த்தா தருமபுரி பக்கம் ஆறுமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கங்க, என்னையை தான் குறிப்பிட்டு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்லணும், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாலக்கோடு ஜாவா ஆறுமுகம் அப்படின்னு தெளிவாக யாராவது சொன்னாங்கன்னா அப்போ வேணுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நான் உங்கள் பேரையே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். சும்மா மொட்டையாக அவங்க ஏதோ சொல்லியிருக்கிறாங்க, ஆறுமுகன்ற ஒரு பேர் சொல்லுகிறாங்க. எவ்வளோ பேர் ஆறுமுகம் அப்படின்றவங்க களத்தில் சேவல்களை இறக்குறவங்க இருப்பாங்க. புரியுதா? அதனால் எனக்கு தேவையில்லாத டென்ஷன் கொடுக்காதீங்கப்பா. நான் களத்துக்கு போய் கிட்டத்தட்ட 13-14 வருஷம் ஆகிப்போச்சு. நான் அக்ரிமெண்ட்டு எழுதணுன்னா நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்ட வந்த பிறகு வேணால் அக்ரிமெண்ட் எழுதிக்கலாம். அது வரைக்கும் கடவுள் என்ன நல்லபடியாக வச்சுருந்தாருன்னா, நம்ம ஒரு வேலையில் இருக்கிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம் வரோம். அதனால் வந்து இந்த சேவல் கலை பகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது எனக்கு உரிமை இருக்குது, அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, சொல்லிக் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குது. எனக்கு ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. சும்மா என்னமோ அங்கே வீடியோவில் உக்காந்துக்கின்னு வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கிற வேலையெல்லாம் இங்கே இல்லை. நம்ம வீடியோவே மாதத்துக்கு 1-2 தான் போடுவோம், இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுவோம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மோட்டிவாவோ மணி மோட்டிவாவோ இது இல்லை. எனக்குன்னு பல ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களே இருக்கிறாங்க, நண்பர்கள் நான் சொல்ல வரல. என்னுடைய சீடர்களே ஆயிரக்கணக்கான பேர் ஆகிட்டாங்க இப்போ. அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம வீடியோவில் சொல்லுவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த தப்பும் இல்லை. அதனால் நம்ம எங்கேயும் போய் அக்ரிமெண்ட்டும் எழுதுறதில்ல, யார் கூடயும் போய் நம்ம சேவலை களத்தில் இறக்குறதும் இல்லை. என்னுடைய வேலை உண்டு, நான் உண்டுன்னு போயிட்டுருக்கிறேன். அதனால் யாராவது யார் பேரையாவது சொன்னால்
ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிவிட்டா டப்புன்னு நான் தான். ஏன்னா நான் ஒருத்தன் தான் யூடியூப்பில் வீடியோ போட்டுங்கிறேன் ஆறுமுகம்னு. அப்படியா? அதனால் தேவையில்லாமல் எனக்கு பிபி ஏற்றாதீங்கப்பா. நான் நார்மலாக இருக்கிறேன். நான் இப்போ ஓரளவுக்கு அப்படியே அமைதியாக போயிட்டுருக்குது லைஃப். நீங்கள் தேவையில்லாமல் மறுபடியும் எனக்கு ப்ரெஷர் ஏற்றி விட்றாங்க. அதையும் நான் சொல்கிறேன். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம களத்துக்கு போய் கிட்டத்தட்ட 13-14 வருஷம் ஆயிடுச்சு. 13 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. 2013 சரி முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் யார் மேலேயும் அக்ரிமெண்ட்டும் எழுதலை, யார் மேலேயும் களத்துக்கும் நான் போய் விடல. அது சொல்ல மறந்துட்டேனே முக்கியமான விஷயத்த. ஒசூரில் இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. பெரிய கூட்டம், நிறைய கூட்டம், 200-300 பேர் பக்கம் வந்துருப்பாங்க. பெரிய தோப்பு, ஒரு ஏரி பக்கத்தில். அப்புறம் அந்த தோட்டத்துக்காரரே வந்து காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு காவல்துறை மட்டும் இல்லை, கர்நாடகா போலீஸும் அங்கே வருது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஜீப்பில் வராங்க. நிறைய போலீஸுங்க 4-5 ஜீப்பில். ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த தோட்டத்தை சுற்றி எங்கெங்கேயோ வழி இருக்குது, பெரிய இடம். இதே போலீஸ் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சேவலை தூக்கிக்கணும் ஓடின ஓட்டம் இன்னுமே நல்லா மறக்க முடியல. ஒரு கொஞ்சம் தூரம் ஓடினாங்க, ஒரு செருப்பு பிச்சுக்கின்னு செருப்பு மறுபடியும் அந்த 2 செருப்பும் எடுத்து கையில் பிடிச்சிக்கின்னு, இந்த கையில் செருப்பு, இந்த கையில் சேவல் வச்சுக்கின்னு ஓடுறான். எவ்வளோ தூரம் ஓட முடியும்? 7 கிலோவுக்கு மேலே இருக்கும் சேவல். அது இல்லாமல் எதனா ஒரு 7 கிலோ மூட்டைனா கூட டப்புன்னு தூக்கி வச்சுக்கின்னு போயினே இருக்கலாம். இது சேவல். இப்போ ரொம்ப தூரம் இப்போ எடுத்துன்னு ஓட முடியாது. கரெக்டாக ரெக்கை உடையாமல் பிடிச்சிக்கணும். காலில் முள், இவ்வளோ லென்த்து முள், நல்லா கூறாக முள் இருக்குது. லைட்டாக கிழிச்சிச்சுன்னா முடிஞ்சு கை. இதெல்லாம் பார்த்து எடுத்துன்னு ஓடணும். எங்கேருந்து ஓடணுங்க, என்ன பண்ணுங்கன்னே தெரியல. ஒசூரை தாண்டி எங்கெங்கேயோ கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் ஓடிருப்போம் ஏரிக்குள்ளவே. எல்லாம் காலெல்லாம் முள்ளும் அது இது குத்தி கிழிச்சு அங்கங்கே ரத்தம் ஓடுறேங்க. நான் மட்டும் இல்லை, 100கணக்கான பேர் அங்கங்கே ஓடுறாங்க. நிறைய பேர் 2 வீலரு அதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஓடி போயிட்டு மத்தியானம் 11:30 மணியும் 12 மணி ஆகிடுச்சு. நாங்கள் அந்த மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கு மத்தியானம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 9:45 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஓடுறதுக்கு. கிட்டத்தட்ட 11:30-12 மணிக்கு தான் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த மெயின் ரோட்டுக்கு வரேங்க. வந்துட்டு பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா ஒசூர்லேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டுங்க. அப்புறம் அங்கே கடைக்கட்டியெல்லாம் கேட்டு பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குதுன்னா, அங்கே இன்னும் தூரமாக போகணும்பா அப்படின்னா, இந்த பக்கம் எவ்வளோ பஸ் ஸ்டாப் எவ்வளோ தூரம், அந்த பக்கம் எவ்வளோன்னு கேட்டால், நீ எந்த பக்கம் போனாலையும் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நீ போகணுன்னு. அப்புறம் அங்கேருந்து போய் அப்புறம் பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்து அன்னைக்கு முடிவு பண்ணேன், என்ன தப்பு பண்ணிட்டுங்க, நம்ம எதுக்கு இவங்கள பார்த்து பயந்துன்னு ஓடின்னு திரும்பணும். திருடுறவங்க வேணால் போலீஸ்காரங்களை பார்த்து பயப்படலாம், கொள்ளையடிக்கிறவங்க பயப்படலாம், கொலை பண்ணுறவங்க பயப்படலாம், இந்த சின்ன பிள்ளைகளையும் முதியோர்களையும் பெண்களையும் கற்பழிக்கிறவன் பயந்தே ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம வளர்த்த சேவலை நம்மளே ப்ரீட் பண்ணி குஞ்சுகளாக்கி அதை பெருசு பண்ணி எடுத்துகிட்டு, அது நம்ம பிள்ளைகளை விட அதிகமான பாசமாக அதுங்களை வளர்க்குறோம். அதுங்களுக்கு அந்த அளவுக்கு தயார் தீனி கொடுக்குறோம், உடற்பயிற்சி கொடுக்குறோம், இவ்வளோ விஷயங்கள்லாம் செஞ்சு அதை கொண்டு போய் நம்ம களத்தில் இறக்கிறதுக்கு அவங்க ஏதோ ஒரு பெரிய தீவிரவாத கும்பல் மாதிரி நினச்சிக்கின்னு நம்மளை துரத்துறாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணேன், என் லைனு பர்ஃபெக்டான லைன், அதை விட்டுறக்கூடாது. ஆனால் சேவல் வந்து நம்ம ஜதை பண்ணுறது, அங்கே போய் உட்காந்துன்னு இவன் போன பண்ணியை வர வைப்பான், நம்ம எடுத்துன்னு ஓடின்னு திரும்பணும். கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்கல்ல, சேவலை பிடிங்கின்னு ஓடி போயிடுவாங்க. யார்? சேவலை பிடிங்குவாங்க அவங்க போலீஸ்காரங்க. சேவலை எடுத்துன்னு போயிடுவாங்க. சூப்பராக இருக்கும், அது கறி சூப்பராக இருக்கும்பா அப்படின்வாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்ம வளர்த்த சேவலை கறி சூப்பராக இருக்கும்பா, அப்படி செவன் இருக்குது சேவல் அப்படின்னு சொல்லி நான் காதில் கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி விஷயம் அவங்க பேசுகிறதெல்லாம். அதனால் அந்த காரணத்தினால தான் நான் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி வெளியே வந்துட்டேங்க. மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை. பர்ஃபெக்டான லைன் நம்ம வச்சுருக்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் அதே லைன் தான் வச்சுருக்குறோம். நம்ம மேலே யாரும் ஜதை எழுத போகிறதில்ல, நம்மளும் யார் மேலேயும் ஜதை எழுத போகிறதில்ல. அப்படி யாராவது அதையும் மீறி நம்ம மேலே ஜதை கேட்டாங்கன்னா 100% அவங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கிக்கின்னு அந்த அரசாங்க அனுமதி சீட்டு காமிச்சிட்டு வேணுன்னா ஜதை பண்ணிக்கிறேன்னா நான் தாராளமாக பண்ணிக்கிறேன். நான் களத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய நண்பர்கள் சிஷியர்கள் இருக்கிறாங்க,
இந்த இடத்துல இப்படி கேட்டுங்கிறாங்கப்பா, அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கிறாங்க, நீங்கள் பண்ணிக்க, நான் சேவல் சப்ளை கொடுத்துருவேன், நம்ம தம்பிங்கிட்ட கொடுத்துருவேன். அது பிரச்சனையே இல்லை எனக்கு, அதை பண்ணுறது பிரச்சனை இல்லை. மற்றவங்கள பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாது, அவ்வளோதான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நம்ம என்ன தப்பு பண்ண, என் மயித்துக்கு நம்ம ஓடணும் மற்றவங்கள பார்த்து? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு டூ வீலர் வச்சுருக்கிறோம்னா கூட அதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக சைடு மிரர்லேருந்து, ஹாரனில் இருந்து, இண்டிகேட்டரில் இருந்து எல்லாமே நம்ம இன்றைக்கி வரைக்கும் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் வண்டியை. சைடு மிரர் இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டினதே இல்லை இது வரைக்கும். இப்போ ஒரு கார் இருக்குதுன்னா அந்த கார் கூட இன்சூரன்ஸு, அடுத்த மாதம் இன்சூரன்ஸ் என் காருக்கு முடியுது. அப்போ நான் இப்போ 10 நாள் 5 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிடுவேன். ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். சும்மா அதை ஆகாத போகாத பண்ணிக்கினேன் அந்த மாதிரி வேலையை நம்மக்கிட்ட இல்லை. யாரும் நம்மளை ஒரு கேள்வி கேட்டக்கூடாது. மனுஷன் வாழ்ந்தால் இப்படி வாழணும், இல்லைன்னா தேவையில்லை அப்படின்றவன் நான், அப்படின்னு இருக்கிறவன் நான். அதனால் நண்பர்களே, தயவுசெய்து இனிமேல் இந்த ஃபேக்கான விஷயங்களெல்லாம் எனக்கு வந்து அனுப்பாதீர்கள். தயவுசெய்து ஃபேக்கான விஷயத்தை எனக்கு அனுப்பாதீங்க. அது போக இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து அந்த இன்ஸ்டாவில் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு குரூப்பு. அவங்க வந்து சேவல்லாம் கையில் வச்சுக்கின்னு பெரிய குரூப்பாக இருக்கிறாங்க. அவங்க தான் பேசுனாங்க. அதில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்லி, சாரி கொஞ்சம் இருமல் வருது கண்ணா, இதில் நம்பர் ஏதாவது இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க, யாரை பற்றி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி நண்பர்கள்கிட்ட கொடுத்துருந்தேன் நம்பர். அந்த லிங்க் அனுப்பியிருந்தேன். அவங்க ஃபோன் பண்ணி பார்த்தா ஒரு லேடி தான் எடுத்து பேசுகிறாங்களாம். அவங்கக்கிட்ட கேட்டால், இல்லைண்ணா இது காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 பேருக்கு மேலே எனக்கு கால் பண்ணிட்டாங்க, ஆனால் இவங்க யாருன்னே தெரில, என்னுடைய நம்பரை வந்து ஃபேக்காக அவங்க வந்து கொடுத்துனுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு லேடி, ஒரு உண்மையான தகவலை கொடுக்குறவங்க ஒருத்தங்க உண்மையாக அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்தா தானே அவங்ககிட்ட நம்ம காண்டாக்ட் பண்ண முடியும். வேறு யாருடைய ஃபோன் நம்பரை அதில் போட்டு ஏதோ ஒரு நம்பர் டைப் பண்ணி போட்டிருப்பாங்க, அது ஒரு லேடி தான் இருக்குது. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இதே மாதிரி எனக்கு கால் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த நம்பர் யார், என் நம்பர் யார் கொடுத்தாங்களோ அந்த வீடியோ லிங்க் எடுத்து நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க நம்ம தம்பிங்கிட்ட. அப்புறம் நான் சொல்லிட்டேன், சரிக்கு என்ன விட்டுருங்க, இது ஏதோ ஒரு ஃபேக்கான வீடியோவாக கூட இருக்கலாம், அதே நம்மளை குறிப்பிட்டு சொல்லலை. ஆறுமுகம்னு சொல்லியிருக்கிறாங்க, தருமபுரி பக்கம் ஆறுமுகம்னு சொல்லியிருக்கிறாங்க. 1000 பேர் இருப்பான். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், பாலக்கோடு, ஜாவா, ஆறுமுகம், ஜி அப்படின்னு கூட சொல்லிட்டோம். அப்போ தான் நம்ம இல்லையா? அதனால் சும்மா ஆகாத போகாத விஷயத்துக்கெல்லாம் எனக்கு அனுப்பிக்கணும் உட்காந்துக்காதீங்கப்பா. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம வெட்டியாக இல்லை, நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் அது இன்ஸ்டாகிராமே என்கிட்ட இல்லை. நீங்கள் அனுப்பின லிங்க்கை வச்சு தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நான் எதுவுமே வச்சுக்கிறதில்ல. அந்த யூடியூப்பில் ஒரு சேனலு, அப்புறம் ஒரு வாட்ஸ்அப், இவ்வளோ தான் நம்மக்கிட்ட. இந்த சோஷியல் மீடியாவில் நான் இவ்வளோ தான் வச்சுருக்கிறேன். இன்ஸ்டாவோ, அப்புறமா எக்ஸ் தளம்னு சொல்கிறாங்கள, அந்த ட்விட்டர் என்ன அது இதுன்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் அது பக்கம் நான் போகிறதில்ல, அது நமக்கு தேவையும் இல்லை. அதனால் நண்பர்களே, இதுதான் விஷயம். இனிமேல் ஃபேக்கான விஷயங்கள் எனக்கு தயவுசெய்து யாரும் அனுப்பாதீங்க. எத்தனை வாட்டி தான் சொல்கிறது, எதுனா ஒன்று பார்த்துட்டா போதும். நீங்கள் இன்ஸ்டாவில் ரொம்ப துருன்னு இருக்கிறீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறீங்கன்னா இருந்துட்டு போங்கப்பா. சும்மா ஏப்பா எனக்கு டென்ஷன் கொடுத்துன்னு உட்காந்துக்கிறீங்க.